டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸை டெக்னிக்கலாக பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான ஒரு நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம போய் ஆகணும். அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் அவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸாக நம்மளுக்கு இன்றைக்கி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் டேரிஃப் தான். நம்ம இந்தியாவுக்கு வந்து நியர்லி வந்து 25-26% டேரிஃப் போட்டதுனால இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பெரிய ஃபாலோ கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் எல்லாரும் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டும் ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் தான் ஓப்பன் ஆச்சு. ஈவன் நானும் கூட திங்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய மெசேஜில் வந்து இந்த கன்சல்டேஷனுடைய சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அந்த சப்போர்ட் பக்கமே வரல. இன்னைக்கு நல்ல ஒரு கேப் டவுன் அண்ட் ஆல்சோ கேப் டவுன் ஆனது மட்டும் கிடையாது, அந்த கேப் டவுன் ஆன அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து ரெக்கவரி ஆயிருக்கு. அப்போ அந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. இதுல நமக்கு இந்த கிரீன் கேண்டிலுடைய டாப்ல ஓரளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் ஆக்ட் ஆயிருந்து உங்களுக்கு நல்லா தெரியும். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது இங்க ஒரு பியர்சிங் லைன் அப்படிங்கிற கேண்டில் ஃபார்மேஷன் எதிர்பார்த்திருந்தோம். இது ஒரு ரிவர்சல் கேண்டில் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த கான்செப்ட்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டிலுடைய ஹைக்கும் மேல க்ளோசிங் வைக்கும்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு நடக்கவே இல்லை. பட் அதுக்கு மேல டிராவல் ஆகுறாங்க, திரும்ப பிரைஸ் உள்ள வருது. இதுக்காக தான் நான் கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோல நான் கிளியரா சொல்லியிருப்பேன். அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ் எபிசோட் அப்படிங்கிற ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அது மெம்பர்ஷிப் வீடியோவா இருக்கு. என்னுடைய பழைய சேனல்ல அது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வீடியோவா தான் இருக்கு. அந்த கணக்குப்படி இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா அது இந்த கிரீன் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் கீழே வந்து ஒரு ரெட் கேண்டில் க்ளோசிங் வைக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதுவும் நடக்கல. இப்போதைக்கு நம்மளுக்கு சைட்வேஸ் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா பீக்ல இருந்து ஃபால் ஆயிட்டு வந்து ஒரு பாட்டமை டச் பண்ணிட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு திரும்ப வந்து ஃபால் ஆயிட்டு அதே பாட்டம்ல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருக்கு. அப்ப இப்ப இருக்கிற கணக்குப்படி இது டபுள் பாட்டமாவும் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி டபுள் பாட்டமா மாறுது அப்படின்னா இன்னைக்கான ஹை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆனா அது டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டா வரும். அப்படி இல்லாம நம்மளுக்கு இந்த 28 ஜூலை கேண்டிலுடைய ஹைக்கு மேல க்ளோசிங் வைக்குது அப்படின்னா இந்த பியர்சிங் லைனுடைய பிரேக் அவுட்டை நம்ம எடுத்துக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு லோயஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஆல்சோ ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அந்த டிஃபரன்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கான மூவ்மெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ்மெண்ட் நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கான காரணம் வந்து இவ்வளோ பெரிய நெகட்டிவ் நியூஸ் இருந்தும் கூட மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது ஓப்பனிங் விச் இஸ் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் ஓப்பனிங்க்கும் லோவுக்கும். அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான கேண்டில் தான் நம்ம சொல்லி ஆகணும். இதே மாதிரி ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு பெரிய கேப் டவுன் கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபாலோ மட்டும் கொடுத்துட்டு அங்கிருந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துச்சு. இந்த டைம்ல நான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்ல, அதாவது டெலிகிராம் சேனல்ல சொல்றேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் 21,700 பிரேக் பண்ணாதது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அந்த டைம்ல என்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ்னு பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லெவலுக்கு எக்ஸ்கலேட் ஆயிருந்துச்சு. அந்த டைம்ல நான் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தேன். ஈவன் தோ மார்க்கெட் எப்படி போகும் தெரியாது, வார் எப்படி போகும் நம்மளுக்கு தெரியாது, அப்படி எல்லாம் இருக்கும்போது கூட மிகப்பெரிய கேப் டவுனை வந்து மார்க்கெட் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த டைமும் நான் பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான் கொடுத்திருந்தேன். அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதே டைப் ஆஃப் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால மேபி இது ஒரு பாட்டமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இங்கிருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னாலும் கூட நம்ம இந்த கான்சல்டேஷனுடைய பீக்கை தான் எதிர்பார்க்க முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதனுடைய ஹையை திரும்ப பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும் தான் ஃபர்தர் மூவ் நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. பட் இந்த இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில் தான் இருந்திருக்கு. அதாவது ஓப்பனான இடத்துல நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரீன் கேண்டிலுடைய லோக்கு கீழே வந்து க்ளோசிங் வைக்கல. எக்ஸாக்டா வந்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் மேலே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ட் லைன் கிட்ட தான் எக்ஸாக்டான க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நெகட்டிவான ஒரு க்ளோசிங் சொல்லி ஆகணும். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவான ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு. மார்க்கெட் ஒரு பெரிய லெவலுக்கு ஃபாலோ ஆகிற மாதிரி தெரியல. அடுத்ததான் வந்து ஐடி சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. மேபி இது ரீடெஸ்டிங்கான சைட்வேஸா இல்லை ரிவர்சலுக்கான சைட்வேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிவர்சலுக்கான சைட்வேஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் கிட்ட வரல. இனியும் ஒரு ஃபாலோ கொடுத்து இந்த ஜோன் கிட்ட வந்துச்சு அப்படின்னா இல்லைன்னா இந்த கேப்பையாவது அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஃபில் பண்ணணும். அது நம்மளுக்கு 23 ஏப்ரல்ல கிரியேட் ஆன ஒரு கேப். அதை நம்மளுக்கு ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் எப்பவுமே ஃபாலோ ஆகும்போது ஒருத்தர் மட்டும் ஸ்ட்ராங்காக மேலே ஏறுவார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி நானும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பிரைஸையும் நீங்க லோ பிரைஸையும் செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா 55,800 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு இண்டெக்ஸ்ல ஓப்பனிங் பிரைஸ் அப்படிங்கிறது 54,695, லோ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 54,694. ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் டிஃபரெண்ட். இப்போ கிட்டத்தட்ட பாட்டம் ஃபிளாட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்எம்சிஜி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. பட் ஸ்டாக்ஸ்ல நீங்க பெரிய மூவ் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மூவ் எந்த ஸ்டாக்ல வந்து நான் செக் பண்ணி பார்க்கல. நம்ம ரெகுலராக மென்ஷன் பண்ணக்கூடிய ஐடிசியில் வந்து ஒரு பெரிய ஒரு மூவ் அப்படிங்கிற மாதிரி வந்த மாதிரி தெரியல. பட் ஒரு பாசிட்டிவான கேண்டில் தான் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நம்ம எதிர்பார்க்கறது
ரீசெண்டாக வந்த பீக் 17th ஜூலைனுடைய பீக் பிரேக் ஆகணும். அதுக்கான ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் அதுக்கு முன்னாடி பிரேக் ஆயிரும். அதையும் சரி இந்த பீக்கையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஹை பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததான் ஃபார்மா. ஸோ ஃபார்மாவில் நல்ல ஒரு கேப் டவுன். இதில் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்டிங் நடந்திருக்கு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனையும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண இந்த ரைசிங் வேஜ் அப்படிங்கிற ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஸ்டன்ட் லைனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ண ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதுவும் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வீஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான கேண்டில் கிடையாது. பட் இருந்தாலும் இதை ரீடெஸ்ட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வரக்கூடிய அப்மோ அப்படிங்கிறது நேற்றைக்கான ஹையை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மா இண்டெக்ஸில் நல்ல ஒரு அப்மோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இங்கே நம்மளுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த டேரிஃப் ஃபார்மாவை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும். அது இப்படி பார்க்கும்போது அது உங்களுக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடும். அப்படி பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம ஒரு ஃபாலோ எதிர்பார்க்கலாம். அடுத்ததா நெக்ஸ்ட் 50. இங்கே நம்ம எல்லாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே அதாவது அந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆன லோயஸ்ட் பாயிண்ட்ல திரும்ப ஒரு நல்ல ஒரு பையிங் நடந்திருக்கு. இங்கே நம்மளுக்கு அந்த டபுள் பாட்டம்கான இண்டிகேஷன் கிளியரா இருக்கு. அதாவது நேற்றுக்கான ஹை பிரேக் ஆகும்போது அது டபுள் பாட்டமாக மாற சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இது ஒரு லாங் கான்சல்டேஷனுடைய பாட்டமுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய நாளினுடைய ஹையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட அந்த பியர்சிங் லைன் கேண்டில் சொன்னாங்களா அதனுடைய ரெட் கேண்டிலுடைய ஹையும் கிட்டத்தட்ட அதே லெவலில் தான் நமக்கு மேட்ச் ஆகுது. அது பிரேக் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஜோனுடைய ஹை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது கம்பல்சரி பிரேக் ஆகணும் ஃபார் ஃபர்தர் மூவுக்காக. அடுத்ததான் நிஃப்டி 500. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஒரு நல்ல ஒரு கிரீன் கேண்டில் எக்ஸாக்ட் இண்டிகேஷன் நிஃப்டி 50ல என்ன நடந்துச்சோ நெக்ஸ்ட் 50ல என்ன நடந்துச்சோ அதே இண்டிகேஷன் தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு 28 ஜூலை கேண்டிலுடைய ஹை வந்து பிரேக் ஆகிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது பிரேக் ஆகும்போது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அது நம்மளுக்கு அடுத்த கட்டமாக பிரேக் ஆகணும். சென்செக்ஸ் நல்ல ஒரு பையிங் இந்த இடத்துலையும் நடந்திருக்காங்க. பட் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே சிமிலர் தான். ஸோ எல்லா இண்டிகேஷன்ஸும் நம்ம ரிப்பீட்டடாக அகைன் சொல்லணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்மளுக்கு ஒருவேளை ரெட் கேண்டில் மாறி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்ட ஃபாலோ வந்து நம்மளுக்கு மிட் கேப் கொடுத்துருக்கும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் டவுனை கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ண போயிருக்குன்னு சொல்லியிருந்தோம். ரீடெஸ்ட் பண்ண போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த நெகட்டிவ் நியூஸ் வந்து ஒரு பெரிய டவுன் சைட் மூவாக கொடுத்துச்சு. பட் அது ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் க்ளோசிங் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே தான் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அது ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கும்போது அதனுடைய பவர் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஒரு கிரீன் கலராக மாறி இருக்கு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கான க்ளோசிங்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை கீழே அந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் விற்கிது அப்படின்னா மிட் கேப் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மற்ற இண்டெக்ஸஸ்லாம் ஏறும்போது மிட் கேப் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்கே உங்களால் அது ஏறிச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு இண்டெக்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இப்போதைக்கு கிடையாது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் லைன் இது வரைக்கும் ரீச் பண்ணலை. பட் இந்த கேப் வந்து கிளியராக இன்னைக்கு ஃபில் அப் ஆயிருக்கு. இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஃபில் அப் ஆகிட்டு ஒரு அப் மூவ் கொடுத்துருக்காங்க. இனி அடுத்ததான் இந்த லைன் பிரேக் ஆகும்போது ஒரு டவுன் சைட் மூவை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸாக்டாக மற்ற இண்டெக்ஸ் என்ன சொல்லுதோ அதே தான் இங்கேயும் இண்டிகேட் பண்ணுறாங்க. அதனால செப்பரேட்டாக இண்டிகேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. நல்ல ஒரு இறக்கம்னே சொல்லணும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இனி அடுத்ததாக இது கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லோ, அதாவது நேற்று கிரியேட் ஆன அந்த லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது பிரேக் ஆகும்போது கன்ஃபார்ம் ஆகும். பட் அது பிரேக் ஆனாலும் கூட அதுக்கு கீழே தான் கொஞ்சம் பக்கத்தில் சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட் பிரேக் ஆகிட்டு ஒரு ரெட் கேண்டில் க்ளோசிங் வைக்கட்டும். அப்படி வச்சுச்சு அப்படின்னா இந்த கன்சல்டேஷனுடைய பீக்கை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மூவ்ங்கிறது இந்த இண்டெக்ஸில் நடக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை ரெட் கேண்டில்ஸ்னு பாருங்க பீக்கில். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆனாலும் அது எதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இல்லை. ஒரு கேப் அப் ஓப்பனிங் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டான க்ளோசிங், அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ்லையும் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஃபால் வருது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இண்டிகேட் பண்ண மாதிரி ஒரு 1100 பாயிண்ட்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த லைன் வரைக்குமாவது ஒரு மினிமம் ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக S&P 500. ஸோ S&P 500ல கண்டினியூஸாக வந்து 3 ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு ரிவர்சல் சைன் தான். பட் அக்யூரேட்டான கேண்டில் ஃபார்மேஷன் ஈவினிங் ஸ்டாருக்கான எக்ஸாக்ட் ஃபார்மேஷன் இல்லைங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பட் ஒருவேளை அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் ஸ்டார் எக்ஸாக்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னைக்கான க்ளோசிங் ஒரு சிவியரான ஃபாலுக்கான இண்டிகேஷன் மாதிரி தான் இந்த இடத்துல இண்டிகேட் ஆகுது. இருந்தாலும் பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி
இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபாலை கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக ஒரு ஃபாலை வந்திருக்கு. நம்ம எதிர்பார்க்கறது இந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிற லெவலில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதை ரீச் ஆகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். தென் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கம்னே சொல்லணும். அதுக்கான காரணம் வந்து பாருங்க, நம்மளுடைய லைன் பிரேக் ஆயிருக்கு. அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். அண்ட் இன்னைக்கு கேப் டவுன் ஆனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதுவும் ஹை ப்ரைஸும் சேம். அதாவது ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே செல்லிங் தான் நடந்திருக்கு. ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் சில்வர் கொடுத்துருக்கு. அதுக்கான காரணம் நம்மளுடைய லெவல் சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அது கேப் டவுன்ல பிரேக் டவுன் ஆனதுனால ஒரு பெரிய ஃபாலோ கொடுத்துருக்காங்க. இனி அடுத்த கட்டமாக நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இந்த ரெட் லைன் ரீச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான். அது ரீச் ஆகி அது பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்ததா இந்த மார்ச் மந்த்ல வந்த ஒரு ஆல் டைம் ஹை, அதாவது ப்ரீவியஸாக இருந்த ஒரு ஆல் டைம் ஹை, அதுக்கப்புறம் அது பிரேக் ஆகும்போது இந்த கன்சல்டேஷன் அதெல்லாம் வந்து நமக்கு ரீச் ஆச்சுன்னா ஒரு நல்ல லெவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எதிர்பார்த்த ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு. இனி அடுத்த கட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய 20th ஜூன் கேண்டலினுடைய லோயஸ்ட் பாயிண்ட், அந்த லோயஸ்ட் பாயிண்ட் ஒரு ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அது பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்ததா இந்த ரெட் கேண்டலினுடைய ஓப்பனிங் ப்ரைஸ், அதாவது 23rd ஜூன் கேண்டலுடைய ஓப்பனிங் ப்ரைஸை நம்ம பார்த்துக்கலாம். இங்கே நம்ம எதிர்பார்க்கறது 20th ஜூன் கேண்டலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா லைன் கூட நான் மார்க் பண்ணிடுறேன். ஏன்னா சின்ன மூவாக நம்ம எதிர்பார்க்கும் போது இந்த க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் தான். அப்போ அந்த சின்ன மூவத்தை நம்ம திங்க் பண்ணணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கேண்டலினுடைய நேற்றைய கேண்டலினுடைய லோயஸ்ட் பாயிண்ட் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகணும். அதே மாதிரி இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்கக்கூடிய கிரீன் கலர் லைன் ஒரு ரெசிஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அதை நம்ம ப்ளூ கலராக மாற்றிக்கலாம். ஸோ அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். அதை வேஸ்ட் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.